ஆயுத பூஜை வேற வருது, வண்டி வேற கிளீன் பண்ணணும், என்ன பண்றதுன்னே தெரியல. என்னது ஆயுத பூஜை வருதா? நானும் கிளீன் பண்ணணும் கர்த்தாவே. ஏய், ஆயுத பூஜை வருது, நான் கிளீன் பண்றேன். ஓகே, நீ கிறிஸ்டின், நீ எது கிளீன் பண்ற? ஏன் கிளீன் பண்றேன்? சரி, நான் கும்பிடுவோம் சொல்லி லிஸ்ட்டு சொல்ல. அம்மாவை சொல்ல கும்பிடுவோம். நாங்கள் என்ன தம்மா பண்ணுவோம்? அமாவாசை ஜபா, பௌர்ணமி கும்பிடுவோம், முழு நிலவு ஜபா, கிருத்திகா கொண்டாடுவோம், ஸ்டார் ஜபா, புரட்டாசி விரதம் பண்ணுவோம், ஃப்ரைடே பாஸ்டிங். டேய், அப்படியே நாங்கள் பண்ணுறது அப்படியே காப்பி அடிச்சு வச்சுக்கிறீங்க. அட்லியை விட மோசமானவனா இருக்கிறீங்களாடா நீங்க. சரி, ஆயுத பூஜைக்கு நீங்க என்ன கொண்டுவீங்க? ஆயுத பரிசுத்த ஜபா. சரி, ஆயுத பூஜைக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் இங்கேயே சொல்ல முடியாது, நாளைக்கு என் வீட்டில் வந்து பாரு. சரி, என்னடா எல்லாத்து மேலேயும் மெழுகுத்தி ஏற்றி வச்சுக்கிற? ஆமாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆயுத பூஜை ஜபா ஸ்டார்ட் ஆக போகுது. எப்போ? ஃபாதர் வந்துக்கிட்டே இருக்கார். யாரு, உங்கள் அப்பா சருகு மரமா? அந்த ஆளு வெளியே போயிட்டான். இவர் வந்து எல்லாத்துக்குமே ஃபாதர். அத்தனை கல்யாணமா பண்ணிக்கிறாரு அவரு. இந்த நகைச்சுவை இங்கே வேணாம். ஆட்டம் பார்க்கலாம். ஃபாதர் வந்துட்டாரு, வாங்க ஃபாதர், வாங்க வாங்க வாங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். யாரு, கமலஹாசனா? என்ன ஃபாதர் அந்த டைரியில் ஒரு 4-5 பேர் வட்டி காசு விட்டேன், இன்னும் தருவே இல்லை, அதெல்லாம் கணக்கு வச்சுச்சு. ஃபாதர், இது வந்து ஆண்டவனின் போதனைகள். ஓ அப்படியா? நீங்கள் வாழ்க்கையில் நெறிமுறையாக வாழ இதில் அனைத்து விதிகளும் விதிக்கப்பட்டிருக்கும். ஃபாதர், பூஜை ஆரம்பிச்சிடலாமா ஃபாதர்? பரிசுத்த ஜபா போலாமா? போகலாம். அடுத்த எடுத்துக்காட்டு டிவி ஃபஸ்ட்டு ஃபாதர், டிவிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். டிவி தோருக்கு ஃபாதர், டிவி. அல்லேலே அல்லேலே ஆயுத பூஜா ஜபலே அல்லேலே அல்லேலூயா. ஃபாதர், ரிமோட் வேலை செய்ய மாட்டேன், கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டாங்க. இதுக்கு கூட பண்ணுவீங்க? நீங்கள் சரி பண்ணி தரணும். இதில் இருக்க மதர் போர்டு சிப்பு எதாக இருந்தாலும் சரி, இன்னும் கைப்பற்ற ஒன்றுமே இந்த சிப்பு போர்டு மதர் பேட்டரி கூட இந்த ரிமோட் நாசமாக போயிடும். அடடே, உடனே டிவி ஆன் ஆயிடுச்சு ஃபாதர். உங்கள் கருணையே கருணை தான் ஃபாதர். 5 ரூபாய்க்கு நடினா 500 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. ஆண்டவனுக்கு நன்றி. ஆண்டவன் சுவாசிக்கிறீங்களா? இல்லைன்னா செத்துருவோம். நல்லா சுவாசிங்க, நல்லா சுவாசிங்க. அடுத்த எடுத்துக்கோங்க. அதோ வாஷிங் மிஷின். சுவிட்சு போட்டால் அவ்வளோதான் துவைக்க போகுது. இதுக்கும் ஜபம் பண்ணுமா? அல்லேலே அல்லேலே காட்டில மல்லலே அல்லேலே அல்லேலூயா. இந்த வாஷிங் மிஷின் சிறப்பாக அருள் புரிய மாதிரி இந்த குழந்தைய இறைச்சி அடிக்கடிக்கு நாமம் போட்டுக்கிறீங்க, என்னான்ட்டு சொல்ல மாட்டேன். ஏன் இந்த சிறுவன் ஓடுகிறான்? தெரியல ஃபாதர், ஏதோ அர்ஜென்ட்டாக வந்துருக்கும். நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாம். என்ன ஃபாதர், பூஜை ஜபம் பண்ணுங்க. லூயோ லூயோ பண்ணுங்க ஃபாதர். லூயோ லூயோ லூயோ. ஆண்டவர், இந்த குழந்தையை பண்ணிப்பார். ரெஸ்ட் அண்ட் பீஸ். என்னத்துக்கு இவ்வளோ சோகமாக இருக்கிற? அது வந்துடா, எனக்கு இப்போ இந்த பொங்கல் போனஸ் கிடையாது, ஆயுத பூஜை காசு கிடையாது, தீபாவளி போனஸும் கிடையாது. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் ஏதோ கான்ட்ராக்டில் வேலை சரியா என்ன? அதெல்லாம் இல்லைடா. ஓனர் கஞ்ச பையனா? சேச்சா, அதுவும் கிடையாதுடா. இப்போ வேற என்னதான் சொல்லி தொலையா? அது என்னன்னா அதான்டா என்னன்னா நான் வேலைக்கு போகிறதே இல்லைடா. தானே 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 தந்தானே தானே நானேனோ ஏதந்தானே தானே தானே தந்தானே தானே. அவனே வேலைக்கு போகாம வீட்டுக்கும் நாட்டுக்கும் பாரமா இருக்கிறான். இதுல வேற பிஜிஎம் வேறையா அந்த நாய்க்கு வரா ஃபீலிங். டேய், ஆயுத பூஜை வந்து 2 நாள் கிளீனிங் ஒர்க் பண்ணுங்க. அந்த குடோனு, பாத்ரூமு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க. சரிண்ணா. 1 வருஷம் அப்படியே விட்டுறானுங்க,
இங்கே பாரு எப்படி இருக்குன்னு. ஏன் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு தான் க்ளீன் பண்ணால் க்ளீனிங்கா? மற்ற நாள்லாம் அப்படியே விட்டு பேய் பங்களா மாதிரி ஆயிடுது. இது எப்படா க்ளீன் பண்ணி? ஏய் யாரா நீ? நான் தானே. நீ தானே கையில் ரெடியாகி வந்துட்ட போல இது. ஆமாண்ணே. சரி சரி, நீ போயிட்டு அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணு. ஓகே பாஸ். பாஸா? என்ன இதுக்கெல்லாம் நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டான்? ஐயோ, மற்ற ஆஃபீஸ்லலாம் ஆயுத பூஜை 2 நாள் முன்னாடி பூஜை போடுறானுங்க, போட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு லீவ் விட்டுறானுங்க. இவனுங்க தான் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு போட்டால் தான் பூஜை, அன்னைக்கு போட்டால் தான் பணம் கொட்டுன்னு கொட்டோன்றானுங்க. ஐயோ. ஆமாண்ணே, அவனுங்களுக்கு காசு கொட்டு தானே. நம்ம அவனுங்கிட்ட வேலை செய்கிறோம், நமக்கு முடி தானே கொட்டு. எப்போ நான் உன்னை முடியோட பார்த்தேனே தெரில கொட்டுதுன்ற. சரி விடு. சரி கக்கூசை க்ளீன் பண்ணியா? எல்லாம் முடிச்சிட்டேன் பாஸ். சரி அந்த பக்கம் பாத்ரூம் போகலாம். ஓகே பாஸ். போ ஃபோட்டோ எடுத்துனுக்குது நாய். ஏய் இவன் நம்ம கம்பெனிலே இல்லையா? பையன் பார்சல் எடுக்க வரா போல. நான் தெரிஞ்ச பையன். சரி எடுத்துன்னு போ. நோ நில்ல. என்ன பை செம வெயிட்டாக இருக்கு. ஆமாம், 2 கிலோ தம்பிள்ஸ் 2 போட்டு விட்டுக்கிறானுங்க, வெயிட் ஆகுது. ஓ இந்த கம்பெனி பழைய கை, நீ உனக்குன்னு பேசலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பை கிளிற அளவுக்கு இருக்குது பாரு. எனக்குலாம் பாரு சும்மா டவுன்லோட் ஆகுது. பேசல பார்க்க போறியா? ஓப்பன் பண்ணி காட்டுவா. என்னண்ணா இது? எலுமிச்சை பழமா கொய்யாக்காவா? சாத்துக்குடி. ஓ நானாவது கொய்யாக்கான்னு பார்த்தேன். சாத்துக்குடி. ஒரே ஒரு சாத்துக்குடி போட்டிருக்கானுங்க. இது என்ன தெரியுதா? என்னண்ணா இது? ஆப்பிளா? பேரிக்காய் மாதிரி இருக்குது. பேரிக்காய் மாதிரி ஆகுது, குட்டி பேரிக்காய் மாதிரி இருக்குதுண்ணா. ஆப்பிள். இது என்ன தெரியுதா? என்ன இது? பொரியா? 10 ரூபா பாக்கெட்டுறா. 10 ரூபா பாக்கெட். 10 ரூபா பாக்கெட்டு. ஏதோ அவள் பாக்கெட் மாதிரி இருக்குது. அவளு கூட வாங்கல. அவளு அந்த என்னது வேறுங்கல்ல ஒச்சைகள்ல அவளு அந்த என்ன வெல்லம். வெல்லம் அது கூட இல்லடா. அதுவும் இல்லை, வெறும் பொரி. 10 ரூபா பொரி. 2 ரூபா கேட்டுருப்பானுங்க போலகுது பாக்கெட்டு லாட்டா வாங்குறதுக்கு. இது பத்தியா? சோன் பப்படி. என்னண்ணா ஒரு 4 கிலோ ஸ்வீட் வாங்க வக்கில்லடா அவனுங்களுக்கு. இவனுங்கெல்லாம் எதுக்கிட்ட ஆஃபீஸ் வச்சு நத்துறானுங்க? 4 கிலோ வாங்கி ஒரு ஸ்வீட் கொடுத்தா கூட மனசாகண்ணா. பால்கோவா சாப்பிட்டா மாதிரி. சோன் பப்படிடா எவ்வளோ தெரியுமா? 15 ரூபாடா இது. இதை போட்டு கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ஆயுத பூஜை வேறு போனாங்க. கவர் வெயிட்டுடா. எது இந்த வெள்ளை கவரா? எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இதில். ஆமாண்ணா, நீ சொல்லி எவ்வளோ இருக்கு பார்க்கலாம் இந்த கவரில். எனக்கே கம்மியாக கொடுத்துக்கிறாங்க. நீ சீனியரு, வெயிட்டாக இருக்கும்ண்ணா. வெயிட்டாக இருக்கும்ல. இன்கம் டேக்ஸ்லாம் வரும். எவ்வளோ கொடுத்துருப்பாங்க சும்மா சொல்ல? எனக்கு ஒரு 3000 இருக்குண்ணா. 3000 நீ. வேறு இங்கே பாரு எவ்வளோ. என்னண்ணா? 200 ரூபா. 200 ரூபாடா. கத்தையாக கொடுப்பாங்க பார்த்தா ஒத்தையாக கொடுத்துருக்காங்க. உனக்கு 10 ரூபா நோட்டு 5 மாற்றி வச்சிருப்பானுங்க உள்ள பாரு. என்னண்ணா அவ்வளோதான் கொடுப்பானுங்கடா. ஏன்டா பல வருஷமா இருக்கு எனக்கு தெரியாது இந்த கம்பெனியில். அவ்வளோதான் தருவானுங்க அவனுங்க. போ படிச்சு சொன்னங்க. இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வராதுக்கிட்டா, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வராதுடா. ஒரே ஒரு சாத்துக்குடி ஆப்பிள் பொரி தான் தருவானுங்க, ஸ்வீட்டு தர மாட்டானுங்கன்னு சொன்னேன். பொரி ஒரு பாக்கெட்டு தான் கொடுத்துக்கிறீங்களா? சாத்துக்குடி 1, வாழைப்பழம் 1, இந்த மாதிரி கொய்யாக்கெல்லாம் ஒன்று தான் கொடுத்துக்கிறீங்களா? ஸ்வீட்டுக்கு பதில் சோம்பப்படி வாங்கி கொடுத்தீங்களாங்க சார்? கவரில் பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் வச்சு கொடுத்தீங்களா? அந்த மாதிரி எதிர்கட்சின்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கால பதிலே இல்லையே. அது 10வது கொஸ்டின் பதில் 15வது கொஸ்டின் கேட்டாங்க. சரி தெரில, போயிடுவோம். அதே மாதிரி போயிடுவோம்.